ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இன்னைக்கு ரெவென்யூ அக்கௌண்ட் ஃபயர் இன்சூரன்ஸில் ஒரு அதாவது ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் நம்ம போட போகிறது. இதில் ஒரு வெரி சிம்பிள் பேசிக் சம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்முக்கு போயிடலாம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ப்ரிப்பேர் த ஃபயர் இன்சூரன்ஸ் revenue account for the year 2007-2008. Make a provision against unexpired risk at the end of the year at 50% of the net premium. ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுல வந்து இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் ஆஃப் ஜெனரல் இன்சூரன்ஸ் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். நீங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சம் வந்து புரியும். அதாவது ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் அப்படிங்கிறது ஃபயர் இன்சூரன்ஸ்லயோ மரைன் இன்சூரன்ஸ்லயோ பொதுவாக ஜெனரல் இன்சூரன்ஸ்ல கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொவிஷன் தான் ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க். சரிங்களா? இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிரீமியத்தோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஜெனரலா ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் பிரீமியம், அதாவது பார்ட் ஏல டோட்டல் ஏல வந்து நம்ம இதை வந்து நம்ம ரெவென்யூ அக்கௌண்ட்ல அட்ஜஸ்ட் பண்ணணும். ரைட். இப்போ வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்க வேண்டியது, இந்த ப்ரொவிஷன் வந்து இப்ப ரெண்டு சைடும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பனிங் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் ப்ரொவிஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் ப்ரொவிஷன் ஏற்கனவே 2,60,000 கணக்குல கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதை வந்து நம்ம பிரீமியம் கூட, அதாவது பார்ட் ஏல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி ஏற்கனவே அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் உங்களுக்கு சம் வந்து வரும். சரியா? சோ ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் வந்து ரெண்டு சைடும், அதாவது சம்லையும் அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் கொடுத்துருந்தாங்கன்னா we have to compare the difference. அதுதான் பாயிண்ட், நீங்க புரிஞ்சுக்கோங்க. we have to compare the difference and we have to adjust the difference from the net premium. net premiumத்துல நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கிட்டு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ ஷெட்யூல் 1 வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஜெனரல் இன்சூரன்ஸ்ல ஷெட்யூல் 1 வந்து பிரீமியம், ஷெட்யூல் 2 வந்து கிளைம்ஸ், ஷெட்யூல் 3 வந்து கமிஷன் அண்ட் ஷெட்யூல் 4 வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். சரிங்களா? இதுதான் ஜெனரல் இன்சூரன்ஸ் உடைய ஆர்டர். நீங்க லைஃப் இன்சூரன்ஸ் ஆர்டரோட இதை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நான் உங்களுக்கு செப்பரேட் டேப்லர் காலம் போட்டு கொடுத்துருப்பேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. ரைட். இப்ப இந்த சம்ல கொடுத்துருக்கிறதுக்கு நான் சைட்ல ரெட்ல நம்பர்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. கிளைம்ஸ் பெய்டு நம்பர் 2ல வரும். அடுத்தது பிரீமியம் ரிசீவ்டு எப்பயுமே நம்பர் 1 தான். ரீஇன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து பிரீமியத்தோட அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது, அதாவது லெஸ் பண்ண வேண்டியது நம்ம வந்து கொடுத்துருக்கோம் நம்பர் 1. கமிஷன் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சஸ். ஸோ கமிஷன் வர வேண்டியது ஷெட்யூல் நம்பர் 3. எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஜென்ரலா நீங்க அஸ்யூம் பண்ணிக்க வேண்டியது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டட் டு இன்சூரன்ஸ் பிசினஸ். அது வந்து 4வது ஷெட்யூல்ல அப்பியர் ஆகும். இந்த 4 ஷெட்யூல் தான் ரெவென்யூ அக்கௌண்ட்டுக்கு, லைஃப்னாலும் சரி ஜெனரல் இன்சூரன்ஸ்னாலும் சரி. சரிங்களா? ஸோ ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் வந்து நான் இங்க 1 அப்படின்னு போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா ஜென்ரலா பிரீமியத்தோட இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக 1 அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுலயும் ஒரு ரிசர்வ் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் இருக்கிறதுனால ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி தான் அதை நெட் பிரீமியத்தோட அட்ஜஸ்ட் பண்ண போறோம். ஸோ அது எப்படிங்கிறத நான் சம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கிளைம்ஸ் அன்பெய்டு, கிளைம்ஸ்ல வந்து ஓப்பனிங் இருக்கு, அன்பெய்ட்ல கிளைம்ஸ் அன்பெய்ட்ல க்ளோசிங்கும் இருக்கு. இந்த ரெண்டையுமே நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கிளைம்ஸ் 2, கிளைம்ஸ்ங்கிறது 2 2வது ஷெட்யூல் இல்லையா? அந்த 2வது ஷெட்யூல்ல நம்ம போய் என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். ரைட்டா? ஸோ ஓப்பனிங் கிளைமை லெஸ் பண்ணிருங்க, க்ளோசிங் கிளைமை ஆட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். ஸோ இப்போ நம்ம ஒரு ஷெட்யூலா ஒர்க்கிங் நோட்ஸ் செஞ்சுட்டு அதுக்கு பிறகுதான் நம்ம எதுக்கு போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட்டுக்கு நம்ம போகணும். சரியா? ஸோ ஷெட்யூல் 1 வந்து பிரீமியம் ரிசீவ்டு வந்து உங்களுக்கு இங்க 6 lakhs கொடுத்துருக்காங்களா? அதோட நம்ம எதை லெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ரீஇன்சூரன்ஸ் பிரீமியம் நம்ம லெஸ் பண்ணி காமிச்சிட்டோம். ஏன் ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் வந்து நான் இங்க போடல அப்படின்னா நம்ம பார்ட் ஏல ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட் வரும்போது தான் இந்த ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் வந்து அங்க நெட் பிரீமியத்தோட நம்ம போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போதைக்கு பிரீமியம் ரிசீவ்ட எதோட லெஸ் பண்ணிக்கிறோம்? ரீஇன்சூரன்ஸ் பிரீமியத்தோட நம்ம லெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 6 lakhs minus 60,000, 5,40,000 தான் நமக்கு நெட் பிரீமியம். நீங்க இதைத்தான் எங்க காமிக்கணும் அப்படின்னா ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட்ல இன்சூரன்ஸ் ஷெட்யூலுக்கு நேரா காமிக்க வேண்டிய இந்த அமௌண்ட். இந்த அமௌண்ட்ல இருந்து தான் நீங்க வந்து 50% எது கண்டுபிடிப்பீங்க? ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் க்ளோசிங் கண்டுபிடிப்பீங்க. சரியா? ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபயர் அப்படின்னா 50% ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க், மரைன் இன்சூரன்ஸ்னா 100% ரிசர்வ் ஃபார் அன்எக்ஸ்பயர்ட் ரிஸ்க் அப்படிங்கறது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அடுத்தது ஷெட்யூல் 2 கிளைம்ஸ் இன்கர்ட்.
கிளைம்ஸ் இங்க வந்து 2,40,000 கொடுத்துருக்கு. இப்போ வந்து க்ளோசிங் கிளைமை நீங்க ஆட் பண்ணிட்டு ஓப்பனிங்க கழிச்சிட்டீங்க அப்படின்னா டோட்டல் கிளைம் பெய்டு வந்து உங்களுக்கு வந்துருச்சு. வேற ரீஇன்சூரன்ஸ் கிளைம்லாம் எதுவுமே இங்க கொடுக்கல, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஓப்பனிங் இதை வந்து கழிச்சிட்டு க்ளோசிங் கிளைமை நீங்க ஆட் பண்ணி காமிச்சிருங்க. ஸோ 2,40,000 பிளஸ் 35,000 முதல்ல ஆட் பண்ணிக்கிறீங்க. 2,75,000 மைனஸ் 20,000 பண்ணீங்கன்னா டோட்டல் கிளைம் பெய்டு உங்களுக்கு வந்துடும். இதுதான் நீங்க ரெவென்யூ அக்கௌண்ட்டுக்கு கொண்டு போக போறீங்க. ஸோ ஷெட்யூல் 1 பார்த்தாச்சு, ஷெட்யூல் 2 பார்த்தாச்சு, ரைட். ஷெட்யூல் 3 வந்து வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே கிடையாது. யூஸ்வலா ஷெட்யூல் 3ல வந்து கமிஷன் ஆன் இன்சூரன்ஸ் அக்செப்டட், கமிஷன் ஆன் இன்சூரன்ஸ் சீடட், இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு வரும். சரிங்களா? இப்ப வந்து நமக்கு இங்க வேற எதுவும் கொடுக்கலங்கிறதுனால கமிஷன் எக்ஸ்பென்சஸ் மட்டும் நம்ம ஷெட்யூல் 3ல போட்டிருக்கோம். ஷெட்யூல் 4 வந்து ஆபரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ல எக்ஸ்பென்சஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வரும். ரைட்டா? சோ இதோட நமக்கு என்ன முடிஞ்சது அப்படின்னா ஷெட்யூல் வந்து முடிஞ்சது. இதுக்கு பிறகு நம்ம வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா நம்ம வந்து ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட் பார்க்கலாம். ரைட். ஃபயர் ரெவென்யூ அக்கௌண்ட் நீங்க ஹெட்டிங் போட்டுக்கோங்க. ஃபார் த இயர் எண்டிங் 31/3/2008. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பிரீமியம் வந்து நீங்க போடுறீங்க. பிரீமியம் நெட் பிரீமியம், நெட் பிரீமியம் வந்து உங்களுக்கு ஏற்கனவே நம்ம ஷெட்யூல்ல பார்த்துருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஷெட்யூல்ல உள்ள அமௌண்ட் தான் நீங்க அப்படியே போடுறீங்க. 5,40,000 அப்படியே போட்டீங்க. அவுட்டர் காலத்திலே கொண்டு வந்துருங்க. அதர்ஸ் டு பி ஸ்பெசிஃபைட் எதுவுமே இல்லை. கொஞ்சம் கவனிங்க. இப்ப வந்து சேஞ்சஸ் இன் ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? இப்ப திருப்பி நான் சம்முக்கு வரேன். சம்ல வந்து ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து 2,60,000. இப்போ வந்து இந்த நெட் பிரீமியம் வந்திருக்குல்ல நமக்கு 5,40,000. இந்த 5,40,000 நீங்க ஒரு 50% கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சா எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா 2,70,000 வரும். சரியா? சோ அப்ப நம்ம ரெண்டையுமே கம்பேரிசன் பண்றோம். சோ இப்ப சம்முல கொடுத்திருக்கிறது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க். இப்ப நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல கொடுத்திருக்கிற அமௌண்ட் வந்து க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க். நான் வந்து ஃபர்ஸ்டே நான் உங்களுக்கு இந்த ஜெனரல் இன்சூரன்ஸ் இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் நடத்தும் போதே நான் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பேன். அதாவது க்ளோசிங் பேலன்ஸ் வந்து அதிகமாக இருந்தால் அந்த டிஃபரன்ஸை நெட் பிரீமியம்ல இருந்து டிடக்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? க்ளோசிங் பேலன்ஸ் வந்து ஓப்பனிங்கை விட அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஃபரன்ஸை என்ன செய்யணும் அப்படின்னா நெட் பிரீமியத்துல இருந்து நீங்க லெஸ் பண்ணணும். இப்ப வந்து க்ளோசிங் பேலன்ஸ் தான் இங்க அதிகமா இருக்கு. 10,000 நமக்கு டிஃபரன்ஸ் வந்திருக்கு. சோ we have to deduct the 10,000 from net premium. ரைட்டா? நான் திருப்பி ஒரு தடவை சொல்றேன். சேஞ்சஸ் இன் ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். அதாவது ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் வந்து ரெண்டு சைடும் கொடுத்திருக்கிறதுனால நம்ம வந்து சேஞ்சஸ் இன் ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் தான் எழுதணும். சரியா? ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க்னு எழுதக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு அமௌண்ட் எங்க கொடுத்துருக்கு, சம்ல கொடுத்துருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அப்ப இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இதுல உள்ள சேஞ்சஸ் மட்டும்தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, பிரீமியத்தோட அட்ஜஸ்ட் பண்ண போறீங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரியா? இது தப்பா பண்ணிட்டீங்கன்னா ரெவென்யூ அக்கௌண்டே தப்பாயிரும். அதனால பொறுமையா என்ன பண்ணுங்க, நெட் பிரீமியத்துல இருந்து 50% கண்டுபிடிச்சுக்கோங்க. அந்த 50% நமக்கு இருக்கக்கூடிய ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பெக்ட் ரிஸ்க் கூட என்ன பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க. கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ளோசிங் பேலன்ஸ் அதிகமாக வந்தால் நம்ம வந்து நெட் பிரீமியத்துல இருந்து அந்த டிஃபரன்ஸ் தொகையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிடக்ட் பண்ணணும். இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இதை நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணவே வேண்டாம். ரைட்டா? இப்ப எனக்கு டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு வந்திருக்கு, 10,000 வந்திருக்கு. சோ நான் அந்த 10,000 5,40,000 இருந்து நான் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு டோட்டல் 5,30,000. ரைட்டா? அடுத்தது வாங்க. அடுத்தது பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது. கிளைம்ஸ் இன்கர்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஷெட்யூல் 2,55,000 வருது. ஒரே நிமிஷம், அலைன்மெண்ட் கொஞ்சம் மாறி இருக்கு.
ரைட். கிளைம்ஸ் இன்கர்ட் வந்து நெட் கிளைம்ஸ் இன்கர்ட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஷெடியூல்ல வச்சிருப்போம் இல்லையா, அந்த கிளைம்ஸ் வந்து 2,55,000. அந்த 2,55,000 தான் திருப்பி அகைன் நீங்க கொண்டு வரீங்க. அது போக கமிஷன் எக்ஸ்பென்சஸ் 1 lakh, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 1,50,000. இது எல்லாத்தையும் கூட்டுனீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் பி கிடைச்சிரும். ஸோ டோட்டல் ஏ மைனஸ் டோட்டல் பி, அதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். சரிங்களா? இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் நீங்க ஃபயர் ரெவன்யூ அக்கௌண்ட்ல கண்டுபிடிக்கணும். ரெவன்யூ அக்கௌண்ட் மாதிரி நீங்க என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா ஏ மைனஸ் பி மைனஸ் சி அப்படின்னா நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த ஃபயர் ரெவன்யூ அக்கௌண்ட்ல உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்துடும். ஸோ சம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளா பேசிக் கான்செப்டை விளக்கக்கூடிய ஒரு சம் தான் இது. ஸோ சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ வேற எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் எக்ஸ்ட்ராவா இல்லை, ஒரே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான், அதுவுமே சேஞ்சஸ் இன் ப்ரொவிஷன் ஃபார் அன்எக்ஸ்பெக்டட் ரிஸ்க். ஸோ டோட்டல் ஏ மைனஸ் டோட்டல் பி இஸ் வி ஆர் கெட்டிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதோட எக்ஸ்டெண்டடா நமக்கு வந்து காமன் எக்ஸ்பென்சஸ் எதுவும் கொடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ப்ரிப்பேர் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை அப்படியே எடுத்துட்டு போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல நீங்க போய் அதை வந்து போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த எக்ஸ்பென்சஸையும் இன்கமையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அந்த பேலன்ஸை நீங்க கண்டுபிடிச்சு பேலன்ஸ் ஷீட் எடுத்துட்டு போகணும். சரிங்களா? ஸோ வரக்கூடிய சம்ஸ்ல வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஃபர்தரா இதுல எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்றேன். ஸோ முன்னாடிலாம் நமக்கு வந்து கிளாஸஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா போர்டு வச்சு நம்ம எடுத்துட்டு இருந்தோம். எனக்கு வந்து இப்போ போர்டில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்கு, அதனால டைப்பிங் த சம் இன் த மை சிஸ்டம், அதனால எனக்கு வேற வழி இல்லை. ஸோ நிறைய பேருக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லிருங்க. கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நான் போர்ட்லயே திருப்பி நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு நான் பார்க்கணும். சரிங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஏற்கனவே இன்சூரன்ஸ்க்கான பிளேலிஸ்ட்டை நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன். அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிட்டு பிறகு நீங்க சம் பாருங்க. பிளெண்டா சம் பார்த்தீங்கன்னா புரியாது. சரிங்களா? இன்சூரன்ஸ்ல நிறைய புது புது டேர்ம்ஸா இருக்கும், அதனால பழைய வீடியோஸ் பார்த்துட்டு நீங்க இந்த வீடியோ பாருங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கிளாஸஸ் உடைய கன்வீனியன்ஸ் பத்தி உங்களுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஒப்பீனியனை நீங்க எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூமா.